ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருக. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் நம்ம முக்கியமான வீடியோ பார்த்தோம். அதாவது கவுன்சிலிங் கோடை பற்றின வீடியோ வந்து நம்ம காலையில் தான் பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியமோ அந்த அளவுக்கு பிரான்ச் கோடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்படி வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் கோடு வந்து நம்ம வந்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா வேறு காலேஜ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் பிரான்ச் கோடை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே நிறையா கோர்சஸ் இருக்குது. சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். இங்கே இப்போ வந்து இந்த 5th ரோல் இருக்குது பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிக் டேட்டா அனாலிட்டிக் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சரியா, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள், நமக்கு தேவையான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட அதாவது பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ், இதுதான் வந்து அதோட பிரான்ச் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் எஸ்எஸ். இப்போ இதே மாதிரி எத்தனை கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா, எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாமையே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தானே சொல்லி என்ன பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் என்ன பண்ணிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு கவுன்சிலிங் கோடு, அதாவது பிரான்ச் கோடு வந்து பார்த்திங்கன்னா சிஎம். அப்போ சிஎம்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்கக்கூடாது. எதுக்காக கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் ப்ராக்கெட்டில் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய காலேஜில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருந்துச்சு அப்படின்னா இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் வந்து இருக்காது. அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை வச்சு தான் அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி வந்து கொடுப்பாங்க. அதனால அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சரியா, ஒரு பக்கம் எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் மட்டும் தான் ஹெவியாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்இ மட்டும்தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் கோடு. சரியா, ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் அப்படின்னா கொடுத்துருக்காங்களா. சாண்ட்விச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே 4 இயர் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த எஸ்டபிள்யூ அதாவது சாண்ட்விச்னு சொல்லி போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து 5 இயர் கோர்ஸ். சரியா, 5 இயர் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா சாண்ட்விச் கோர்சஸ் வந்து எடுக்கலாம். பிஹெச்டி காலேஜில் நிறைய சாண்ட்விச் கோர்சஸ் வந்து இருக்கும், 5 இயர் கோர்ஸ். சரியா, அப்போ தெரியாதனமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்இன்னு நம்ம கொடுக்குறதுக்கு போல், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறதுக்கு போல் எம்ஹெச்சை நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் நினச்சதை விட வேறு என்னன்னு சொல்லி பார்த்தா மாறிடும். சரியா, அதனால் இந்த பிரான்ச் கோடை நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கவுன்சிலிங்கை பற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.